சிலாகிட்டுமா பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் விக்ரம் வரப்போகுது இன்னும் கொஞ்ச நாளில் ஜூன் 3ஆம் தேதி வேர்ல்டு வைடில் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமல் சார், விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில் இவங்க எல்லாருமே நடிக்கிறாங்க அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. பட் ஆனால் சூர்யா சாரும் இந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த படம் இன்னமும் பயங்கரமாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். லோகேஷ் கனகராஜ்கிட்டயே எல்லா இன்டர்வியூவர் கேள்வி கேட்குறாங்க. இது வந்து லைக் இந்த MCU மாதிரி வந்து லோகேஷ் மல்டிவர்ஸ் எதுவும் பண்ணுறீங்களா, எது எல்லா கேரக்டருக்கும் வந்து ஏதாவது முன்னாடி பின்னாடி ஏதாவது இருக்கா, உங்களோட எல்லா படமும் கனெக்ட் ஆகுமா இதோட அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகள் கேட்கப்படுது. ஏதோ ஆகுது தாங்க. அவர் என்னன்னா ஓப்பனாக நோ அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. கண்டிப்பாக ஒன்று இருக்குது, ஆனால் அது நம்ம இப்போ சொல்ல முடியாது. நீங்கள் படம் பார்த்து முடிச்ச வரையும் உங்கள் எல்லாருக்குமே அது தெரியும். அப்படி இல்லைனா படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து டெஃபினெட்லி ஒரு இன்டர்வியூ டிஸ்கஷனில் நான் அதை பற்றி ஓப்பனாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நிலைமையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த படத்துக்கு வந்து கைதியோட வந்து கம்பேரிசன் அண்ட் கைதியில் சொல்லப்படுற அந்த கோஸ்ட் வந்து உண்மையிலுமே வந்து லைக் நம்ம கமல் சாரா, இல்லை கமல் சார் வந்து சொல்கிற விக்ரம் யார், சூர்யா சாரா விக்ரம், இல்லை என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து டெஃபினெட்லி தெரியல. இஸ் மாநகரம் கதைக்கும் இந்த கதைக்கும் ஏதாவது ரிலேட்டிவ் இருக்கா, இல்லை இடையில இதோட மாஸ்டர் கனெக்ட் வருமா, இல்லை அடுத்தடுத்த படங்கள் பற்றின கனெக்ட்லாம் வரப்போதா அப்படிங்கிறத பற்றியும் வந்து நமக்கு தெரியல. ஓகே, ஸோ இந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் வந்து ஒரு சைடு பயங்கரமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆப்வியஸ்லி வந்து லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துருவம் அப்படின்னே வந்து சொல்லலாம். லைக் அவரோட படங்கள் எல்லாமே வந்து நமக்கு பிடிச்சிருக்கும். மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் அது ஒரு 50% விஜய் சார் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போய் தான் அதில் கொஞ்சம் அப்படி குளறுபடிகள் இருந்துச்சு. பட் ஆனால் இது வந்து அவர் சொல்கிறாரு அவுட் அண்ட் அவுட் 100% லோகேஷ் கனகராஜ் ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனாலேயே விக்ரம் படம் மேலே ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட் வந்து தொத்திக்கிச்சு அப்படின்னே வந்து நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது விக்ரம் அதில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்து அபவுட் விக்ரம் என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக் டிவி ஃபார் யூ. வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப், எல்லாரும் பத்திரமா இருங்க. அண்ட் ஜூன் 3ஆம் தேதி விக்ரம் ரிலீஸ் ஆக போது எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏய், என்னடா இது சில்லாக்கிட்டுமாண்ணா?